வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு என்ன புது ஜாதகத்தோட வந்திருக்க? எந்த லக்னம், என்ன ராசி இது? இன்னைக்கு ஒரு பக்கா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஜாதகம்பா. கன்னி லக்னம், கும்பராசி. புதனோட அறிவுத்திறனும் சனியோட நிதானமும் சேர்ந்த ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது. எதையுமே மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. ரூட் லெவல்ல இறங்கி ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போ ஆளுங்க பயங்கர உஷார் பார்ட்டியா இருப்பாங்களோ? யாராவது ஏமாத்த முடியுமா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அத்தனையும் உட்காந்து படிப்பாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா தன்னை யாரும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள எப்படி இருப்பாங்க? வீட்ல பாசமா இருப்பாங்களா? குடும்பம்னு வந்துட்டா ரொம்ப பொறுப்பு. வீட்ல யாருக்கு என்ன தேவைன்னு கரெக்டா செஞ்சிருவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரே மைனஸ் என்னன்னா, கன்னி லக்னங்கிறதால எல்லாத்துலயும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது சில நேரம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு கடுப்ப கிளப்போம். ஓஹோ, அப்போ வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்களா? சுத்தமானா சாதாரணமா இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஓசிடி லெவலுக்கு சுத்தமா இருப்பாங்க. எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். குடும்ப ரகசியத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. குடும்ப விசேஷங்களை முன்னின்று நடத்துறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். சரி, பிசினஸ் அல்லது வேலையில இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? பிசினஸ்ல இவங்க லாபத்தை விட குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அக்கவுண்ட்ஸ், மெடிக்கல், ஐடி ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சிலாம் இவங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். எந்த பிசினஸ் தொடங்கினாலும் ஏ டு விசிட் பிளான் பண்ணிட்டு தான் களத்திலேயே இறங்குவாங்க. வேலைக்கு போறவங்களா இருந்தா ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா? ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இவங்களுக்கு எட்டிக்கா மாதிரி சுத்தமா பிடிக்காது. கொடுத்த வேலைய ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம துல்லியமா முடிச்சுட்டு அமைதியா வீட்டுக்கு வந்துருவாங்க. பாஸ் இவங்கள ரொம்ப நம்புவார். இவங்களோட கால்குலேஷன் எப்பவுமே தப்பாது. காசு பணம்லாம் நல்லா சம்பாதிப்பாங்களா? செலவு பண்ணுவாங்களா? செம்ம பிளானர்ப்பா இவங்க. ஒரு மாசத்தோட பட்ஜெட்டை எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சு தான் செலவே பண்ணுவாங்க. அனாவசியமா இஎம்ஐ போட்டு ஆடம்பர பொருள்லாம் வாங்க மாட்டாங்க. ஒரு 35 வயசுக்கு மேல இவங்க ஃபினான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் 1000 தடவை யோசிப்பாங்க. ஏன்னா பணம் திரும்ப வராதுன்னு இவங்களுக்கு தெரியும். உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா? கன்னி லக்னங்கிறதால வயிறு, செரிமான கோளாறு, அல்சர் மாதிரி பிரச்சனைகள் சீக்கிரம் வரும். அதே மாதிரி கும்பராசினால கால்வலி, நரம்பு பிரச்சனை வரலாம். இவங்க ஓவர் திங்கிங் பண்றதாலேயே தலைவலி வந்து நைட்ல தூக்க வராம கஷ்டப்படுவாங்க. சின்னதா உடம்புக்கு முடியலன்னா கூட உடனே கூகுள்ல தேடி பார்த்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துட்டு நிம்மதியா தூங்குனாலே பாதி வியாதி வராது. பசங்க விஷயத்துல எப்படி?
பசங்களை நல்லா படிக்க வைப்பாங்களா? பசங்க படிப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு காலேஜ் வரைக்கும் ஆகிற செலவுக்கு இப்பவே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட பசங்க சயின்ஸ் ஆர்ட்ஸ் ஃபீல்ட்ல பெரிய ஆளா வருவாங்க. இவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறதால இவங்களும் இவங்க கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. டிராவல் பண்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா சும்மா ஊர் சுத்துறதெல்லாம் செட் ஆகாது. வரலாறு சம்பந்தப்பட்ட இடங்கள், ஆன்மீக தலங்களுக்கு போக ரொம்ப பிடிக்கும். டூர் போறதுக்கு முன்னாடியே ரூட் மேப், மெடிக்கல் கிட், தண்ணி பாட்டில்னு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணிடுவாங்க. வெளியூர் சாப்பாடு இவங்களுக்கு சீக்கிரம் சேராது. அதனால சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப உஷாரா இருப்பாங்க. மொத்தத்துல ரொம்ப அருமையான கேரக்டர் போலயே. ஆமாப்பா, ரொம்ப அறிவாளிங்க இவங்க. அந்த அதிகப்படியான சிந்தனை, ஓவர் திங்கிங் பண்றதையும் மத்தவங்கள சின்ன சின்ன விஷயத்துக்காக விமர்சனம் பண்றதையும் மட்டும் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கையில பெரிய சிகரத்தை தொடுவாங்க. தன்னம்பிக்கையோட இவங்க இறங்குனா தொடர்றதெல்லாம் பொன்னாகும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.